இந்த சிங்கப்பெண் சிறப்பு படைக்காக நம் அரசு சார்பாக முதற்கட்டமாக 354 கோடிக்கு மேல நிதி ஒதுக்கப்பட இருக்கு. இந்த திட்டத்தோட இரண்டாவது கட்டமா இந்த படைக்காக மட்டுமே 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளது. பெண்களோட பாதுகாப்பை ஸ்ட்ராங் பண்றதுக்காக மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற வாகனங்களும் நவீன உபகரணங்களும் தொழில்நுட்ப சாதனங்களும் அலாட் செய்யப்பட இருக்கு. ஆல்ரெடி உமன் சேஃப்டிக்காக செயல்படுற அமைப்புகளுக்கு அடிஷனல் ஸ்ட்ரென்த் அண்ட் சப்போர்ட்டா இந்த சிங்கப்பெண் படை செயல்படுங்கிறத மீண்டும் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிற காவல் நடவடிக்கையில் இந்த படை முக்கிய பங்கு வகிக்கும். ஃபீல்ட் ஒர்க்ஸ் அண்ட் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸில் இந்த படை ஈடுபடுறதால அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் எல்லாம் வழக்கு விசாரணையிலும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தர்றதிலையும் இன்னும் அதிக கவனம் செலுத்த முடியும். பெண்களை ஃபாலோ பண்றது, பாலியல் தொல்லை தர்றது, டார்கெட் பண்ணி திரும்ப திரும்ப தொந்தரவு செய்யறது, பெண்கள் கடத்தல் முயற்சி, பப்ளிக் பிளேஸ்ல அசிங்கமா நடந்துக்கிறதுக்கு பஸ்ல தொல்லை தர்றது, கூட்டத்துல பெண்களுக்கு தொல்லை தர்றதுன்னு இது மாதிரி தப்ப தடுக்கிறதுல ரொம்ப முக்கியமா இந்த சிங்கப்பெண் படை செயல்படும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வாயிலாக பெட்ரோல் மூலை அறிமுகப்படுத்தப்படும். நம்ம வீட்டு பெண்கள் அவங்களோட ட்ரீம்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம அரசு நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் செயல்படுத்துவோம். உங்களுக்கான மரியாதையும் தான், உங்களுக்கான அந்த கண்ணியமும் தான் நம்ம அரசினுடைய ஹையஸ்ட் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரையாரிட்டி. ஒரு கவர்மெண்டோட அந்த விஷன் அண்ட் டார்கெட் ஆனஸ்டா இருந்தாலே போதும். பிளான்ஸ் அண்ட் அட்டம்ப்ட்ஸ் அது போகிற பாதை சரியா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கவர்மெண்ட் தான் நம்மளுடைய கவர்மெண்ட், உங்களுக்கான கவர்மெண்ட். இந்த ஷார்ட் ஸ்பேனில் இந்த சிங்கப்பெண் சிறப்பு படையை நடைமுறைக்கு கொண்டு வந்து இதுக்கு ரொம்ப கடுமையாக உழைச்ச காவல்துறை அதிகாரிகளுக்கும் பணியாளர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கவர்மெண்டோட முதல் சக்சஸ், முழு சக்சஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட வளர்ச்சியிலையோ பொருளாதார வளர்ச்சியிலையோ மட்டுமே இல்லை, அந்த ஸ்டேட்டோட பெண்களும் குழந்தைகளும் மரியாதையாக வாழ்கிறாங்களா அப்படின்றதுல தான் அந்த கவர்மெண்டோட முழு சக்சஸுமே இருக்கு. அதோடு சேர்ந்தது தான் மற்ற எல்லா வளர்ச்சியும். அதுலேயும் நாங்கள் கவனம் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.